அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியமான நேயர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் இரவு அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வாசிகளை கண்காணிப்பதற்கு வலமை போல் சென்றிருந்தார்கள். மதீனாவை வலம் வரும்போது மூடப்பட்டிருந்த ஒரு வீட்டை கடந்து சென்றார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அருகே சென்றார்கள். ஒரு பெண்ணுடைய குரல். ஒரு பெண் கவலையுடன் கவிதை பாடிக்கொண்டிருந்தாள். ததாவல ஹாஸல் லைல் வக்தல்ல ஜானிபுஹு, இந்த இரவு நீண்டு விட்டது, அதன் ஒரு பகுதி நனைந்தும் விட்டது. வஅர்ரகனி அல்லா ஹலீல உலாஇபுஹு, நான் இந்த நேரத்தில் விளையாடுவதற்கு இப்போது என் கணவர் என்னிடத்தில் இல்லாமல் இருப்பது என்னை தூங்க விடாமல் செய்துவிட்டது. ஃபவல்லாஹி லௌலல்லாஹு லா ரப்ப கைருஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, எவனை தவிர வேறு இரட்சகன் இல்லையோ அந்த அல்லாஹ் மாத்திரம் இல்லாவிட்டால் லஹரக மின் ஹாதா ஸரீரி ஜவானிபுஹு, இந்த நேரத்தில் இந்த கட்டிலினுடைய 4 கால்களும் இந்த இடத்தில் அசைந்திருக்கும் என்பதாக கவிதையில் சொன்னாள். மகாஃபத்து ரப்பி வல் ஹயாஉ யசுத்துனி, மேலும் அந்த கவிதையில் பாடினாள். மகாஃபத்து ரப்பி வல் ஹயாஉ யசுத்துனி, என்னுடைய ரப்பினுடைய அச்சம், என்னுடைய ரப்பின் மீது நான் கொண்ட அச்சம், என்னுடைய ரப்பின் மீது நான் கொண்ட வெட்கம் என்னை இந்த நேரத்தில் தடுத்து கொண்டிருக்கிறது என்று அந்த கவிதையில் பாடினாள். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமூச்சு விட்டு விட்டார்கள். இன்னும் அந்த பெண் சொன்னால், நான் தனியாக இருப்பதற்கும் என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து இருப்பதற்கும் காரணம் அந்த அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவருக்கு இழிவு உண்டாகட்டும், அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கவலையோடு அவள் கூறிக்கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை தட்டினார்கள். அந்த பெண்ணுடைய சத்தம் நின்றுவிட்டது. வேகமாக தட்டினார்கள். உள்ளே இருந்த அந்த பெண், யாரது, கதவை தட்டக்கூடியது யார் என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரை சொல்லவில்லை. இஃப்தஹி, கதவை திற என்பதாக சொன்னார்கள். அந்த பெண், திறக்க மாட்டேன், இந்த நேரத்தில் துணையே இல்லாமல் இருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்பதாக கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரை சொல்லவில்லை. இஃப்தஹி, கதவை திற என்பதாக சொன்னார். அந்த பெண் மறுபடியும் உள்ளே இருந்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வந்திருக்கிறேன், இஃப்தஹி, கதவை திற என்பதாக சொன்னார். அந்த பெண், கல்லா மா அன்த அமீருல் முஃமினீன், மா அன்த அமீருல் முஃமினீன், அப்படியல்ல, அவ்வாறு இருக்காது, நீங்கள் அமீருல் முஃமினீனாக இருக்க முடியாது என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தினால் சத்தத்தை உயர்த்தி விட்டார்கள். அந்த சத்தத்தோடு விளங்கிக் கொண்டால் வந்திருப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று. கதவை திறந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், நீ என்ன வார்த்தையை சொன்னாய், மறுபடியும் சொல் என்பதாக கேட்டார். பயத்தோடு அந்த பெண் மறுபடியும் அந்த வார்த்தைகளை, மறுபடியும் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏசிய விடயத்தை பற்றி அந்த பெண் சொன்னார். கேட்டார்கள், உன்னுடைய கணவர் எங்கே? அந்த பெண் சொன்னால், ஓர் படையில் அனுப்பப்பட்டிருக்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணின் கணவரை அழைத்து வரும்படி அவருடைய ஆமில்களுக்கு, வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார். அதுபடி அவசரமாக அவர் அழைத்து வரவும் பட்டார். அவருடைய கணவனுக்கு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணோடு சேர்ந்திரு, உன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்திரு என்பதாக சொன்னார். பின்பு தன் மகள் உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போய் ஒரு கேள்வி கேட்டார்.
என் அருமை மகளே, ஒரு பெண் தன் கணவனை பிரிந்து எத்தனை நாட்கள் பொறுமையாக இருப்பாள்? தன் கணவனை பிரிந்த ஒரு பெண் எத்தனை நாட்கள் தவறிழைக்காமல் பொறுமையாக இருந்து கொள்ளுவாள் என்பதாக கேட்டார். ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கத்தால் தலை குனிந்து விட்டார்கள், பதிலளிக்கவில்லை, வெட்கப்பட்டார்கள். உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை விளங்கி கொண்டு, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் ஹக்கை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்பதாக சொன்னார்கள். உண்மையை சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லவும் உடனே ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் தன் கணவனை பிரிந்து 1 மாதம் பொறுத்து கொள்ளுவாள், 2வது மாதமும் பொறுத்து கொள்ளுவாள், 3வது மாதமும் பொறுத்து கொள்ளுவாள், 4வது மாதம் முடிந்தவுடன் தன் பொறுமையை இழந்து விடுவாள் என்பதாக சொன்னார்கள். உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையை ஒன்று கூட்டினார்கள். சபையோர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த 4 மாத காலங்களை ஒவ்வொரு படைக்குரிய வரையறை காலமாக ஆக்கினார்கள். ஹலீஃபா அவர்கள் சபையோர்களை பார்த்து சொன்னார்கள், 4 மாதங்களுக்கு மேலாக, 4 மாத காலங்களுக்கு மேலாக எந்த ஒரு படையும் வேறு நாட்டிலோ வேறு ஊரிலோ தரிக்கக்கூடாது. தன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்து விட வேண்டும், சேர்ந்து கொள்ள வேண்டும். இதை சட்டமாக எழுதுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் இதையும் சொல்லித் தருகிறதா? இஸ்லாம் இதையும் சொல்லித் தருகிறது. இதையும் தாண்டி எச்சில் துப்பும் வரைக்கும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதையும் தாண்டி எச்சில் துப்புவது, மலம் கழிப்பது எப்படி, இதை பற்றியும் இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, கணவன் மனைவிக்குள்ளால் ஒருவர் இன்னொருவருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் நிறைய இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த விடயம், இந்த சம்பவத்தில் வரக்கூடிய விடயம். கண்ணியமானவர்களே, 4 மாதங்களுக்கு பின் பொறுமையை இழப்பது ஒரு பெண்ணுடைய சுபாவம், ஒரு பெண்ணுடைய இயல்பு, அது இயற்கை, அவளுடைய இயற்கை. அதை அவளுக்கு குறை சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் நேரத்திலும் அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹ்வின் மீது கொண்ட வெட்கம், பத்தினித்தனம் கொண்ட நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனுக்கு மாற்றம் செய்யாத எத்தனையோ பெண்கள் கணவனை பிரிந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனின் மீது அதிக அன்பு கொண்ட நிறைய பெண்கள் இந்த சம்பவத்தில் கூறப்பட்ட பெண்ணை போன்று இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த பெண்கள், அப்படியாப்பட்ட பெண்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் மென்மேலும் அவர்களுடைய ஈமானில் உறுதியை கொடுப்பானாக. பாவங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு வெறுப்பை கொடுப்பானாக. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சம்பாதிக்க வேண்டும் தான், சேமிக்க வேண்டும் தான், குடும்பத்தை பார்க்க வேண்டும் தான், கடன்களை கொடுப்பதற்காக வேண்டி கஷ்டப்பட வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதுவே நோக்கமாக மாறிவிடக்கூடாது. அதுவே நோக்கமாக மாறி வெளிநாட்டில் 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள் அங்கேயே உறங்கக்கூடாது. சகோதரர்களே, கஷ்டத்துக்காக சென்றிருக்கிறோம், கடனுக்காக சென்றிருக்கிறோம், கஷ்டத்துக்காக உழைக்கிறோம். படைத்தவனிடத்தில் கஷ்டங்கள் நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வோம். அல்லாஹ் கஷ்டங்களை நிச்சயமாக அல்லாஹ் நீக்குவான். குடும்பத்தோடு இணைந்து கொள்வோம் சகோதரர்களே, நண்பர்களே. அதுவல்லாமல் 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள் வாலிபத்தில் சென்றவர் வயோதிபத்திலும் இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறார். தள்ளாடும் கிழவனாக மாறியும் இன்று வரைக்கும் அவர் வெளிநாட்டில், மனைவி வேறொரு நாட்டில். யாரும் கோபம் கொள்ள வேண்டாம் சகோதரர்களே, நண்பர்களே. நசீஹத்தாக சொல்லுகிறேன், அல்லாஹுடைய சன்னிதானத்தை பயந்து கொள்வோம். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் என்னையும் உங்களையும் வைத்து அவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் வைத்து ஒவ்வொரு விடயமாக அல்லாஹ் கேட்பான். அதில் ஒரு விடயம்தான், உன்னுடைய மனைவியுடைய ஹக்கை நீ பூர்த்தி செய்தாயா? உன்னுடைய மனைவியுடைய ஹக்கை நீ சரிவர செய்தாயா? சரிவர நிறைவேற்றினாயா? இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? கண்ணியமானவர்களே, ஆகிரத்தை மறந்து விட வேண்டாம், அல்லாஹுடைய சன்னிதானத்தை மறந்து விட வேண்டாம். எனவே கேட்ட உபதேசங்களை சிந்தனைக்கு
எடுப்போம். நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.